இப்போ நம்ம விவேகானந்தன் அழைக்கப்படுற ஒரு மனிதர் பாஸ்கர சேதுபதி இல்லைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சிகாகோவுக்கு விவேகானந்தர் ஆக்சுவலாக போக வேண்டியதில்லை. அந்த வாய்ப்பு வந்து பாஸ்கர சேதுபதிக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விவேகானந்தர்னு ஒருத்தவர் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமாக ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அப்போ தெரிய வருது. இவர் ஆன்மீகத்தோட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இந்த ஆன்மீகத்தோட முக்கியவாதம் தெரிஞ்சனால அவரை அழைக்கிறாங்க. பெங்காலேருந்து அழைச்சி இங்கே வச்சு அரண்மனையில் வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பதிலாக நீங்கள் கலந்துக்கணும், அந்த இந்த கான்ஃபரன்ஸை நீங்கள் கலந்துக்கணும். யார்கிட்ட கேட்குறாங்க? விவேகானந்தர் சொல்கிறாங்க, பாஸ்கர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் சார்பாக நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா நாங்கள் போகிறத காட்டிலையும் உங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி இந்த போய் சொன்னால் இன்னமும் அதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வலிமை இன்னும் சேர்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே 2 லட்ச ரூபா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு கொடுத்து இங்கேருந்து சிலோன் போய் சிலோன்லேருந்து சிகாகோக்கு அனுப்பிச்சுட்றாங்க கப்பல் வழியாக. அப்போ ஃபெரி சர்வீஸ் தான். ஆமாம், ஆல்ரெடி சார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறதே இப்படி நம்ம வந்து ஒரு பிளட்ஜில் சொல்கிறோம். எல்லாமே கொண்டு வந்தது விவேகானந்தர் தான். அதுக்கு உண்டுகளாக இருந்தது பாஸ்கர சேதுபதி.